திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே உள்ள மலையடிப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் இசைக்குமுத்து விவசாய டிப்ளமோ படிப்பை முடித்து கடந்த 6 ஆண்டுகளாக கமலா இயற்கை தேன் பண்ணை மூலம் தேனீ வளர்ப்பில் சாதனை படைத்து வருகிறார். தேன் மற்றும் தேனீ பெட்டிகள் விற்பனையுடன் தொடங்கிய இவர் தற்போது 18 வகையான மதிப்பு கூட்டப்பட்ட தேன் பொருட்களை தயாரித்து வருகிறார். மேலும் மாதந்தோறும் 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச பயிற்சியும் வழங்குகிறார். தேனீக்கள் குறித்து நிலவும் பயத்தை மாற்ற முகம் முழுவதும் தேனீக்களை அமர வைத்து 5 மணி நேரம் 3 நிமிடங்கள் அசையாமல் இருந்து உலக சாதனை படைத்துள்ளார். தேனீக்கள் விவசாயத்தின் முதுகெலும்பு, அவை இல்லையெனில் மனித வாழ்வு பாதிக்கும் என அவர் வலியுறுத்துகிறார். இசைக்குமுத்துவின் பயணம் இளைஞர்களுக்கு ஒரு புதிய வழிகாட்டியாக திகழ்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் இசைக்குமுத்து. நான் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு 6 வருஷமா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல களக்காடு பக்கத்துல மலையடிப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கமலா இயற்கை தேனி பண்ணைன்னு சொல்லி 6 வருஷமா வச்சு நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தேன் மட்டும் விற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தேனி பெட்டிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷமா தேன்ல நிறைய மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள், தேன் மட்டும் இல்லாம தேன் நெல்லிக்காய், தேன் குல்கந்து, அந்த நெல்லிக்காயிலே பாத்தீங்கன்னா தேன் உடைச்ச நெல்லிக்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ், தேன் அச்சி, தேன் பேரிச்சை, தேன் பாதாம், தேன் முந்திரி, தேன் பூண்டு, இந்த மாதிரி ஒரு 18 வகையான பொருட்கள் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் என்னதான் தேனி வளர்ப்பு தொழில் பண்ணாலும், எந்த இடத்துக்கு போனாலும், நான் படிச்ச படிப்பு இந்த டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் படிச்ச ஒரே காரணத்தினால தான் இந்த தேனி வளர்ப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். வேற ஏதாவது படிச்சிருந்தா அந்த ஃபீல்ட போயிருப்பேன். இன்னைக்கு நான் அதை விட தாண்டி நான் சம்பாதிச்சாலும் இந்த பெருமை எனக்கு இந்த அக்ரிகல்ச்சர் படிச்சதுனால தான் கிடைச்சிருக்கு. அக்ரிகல்ச்சர் படிச்சதுனால தான் கண்டிப்பா இந்த தேனி வளர்ப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை என்னோட மனசுக்குள்ள வந்துச்சு. ஆரம்ப காலகட்டங்களில் முறையான பயிற்சி நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அதனால நிறைய தேனி பெட்டிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சுத்தமா தெரியாதனால நிறைய இழப்பீடுகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடையாவது ரொம்ப விருப்பத்தோட கேட்டு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த தொழில ஒரு ஸ்டாண்டர்டா வர ஆரம்பிச்சு. என்னை மாதிரி பாத்தீங்கன்னா யாரும் இந்த தேனி வளர்ப்பு தோல்வியை ஸ்டார்டிங் அடைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு மாசத்துல 100 பேருக்கு இந்த இலவச தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுத்து வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடும் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச இந்த தேனி வளர்ப்பை இலவசமா சொல்லி கொடுத்துருக்கேன். மாசத்துல 150 பேர் மேல எந்த காலேஜுக்கு கூப்பிட்டாலும் அங்கேயும் போய் மாணவர்களுக்கு இலவசமா தேனி வளர்ப்பு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தேனி வளர்ப்பு நிறைய பேர் இன்னைக்கு விட்டுட்டு போற காரணமே தேனீக்கள்லாம் கொட்டும், அங்கங்க கொட்டும், வீங்கும், தேனி கொட்டினா ஆட்கள் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதா. அது உண்மையா பொய்யா அப்படின்னா தேனீக்களோட குணம் கொட்டக்கூடிய குணம் தான். ஆனா தொந்தரவு பண்ணா கொட்டாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உலக சாதனை கூட பண்ணிருக்கேன். என்னோட முகம் முழுவதும் தேனீக்களை வச்சு 5 மணி நேரம் 3 நிமிடம் வச்சு உலக சாதனை படைச்சிருக்கேன். அதாவது தேனீக்களையும் தொந்தரவு பண்ணாம இருந்தா கொட்டாது, ஒரு செல்ல பிள்ளை பராமரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சரியான பாதுகாப்பு முகத்தோட தான் நான் பண்ணேன். என்னன்னா மூக்குக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா உள்ள போகிற அளவுக்கு பஞ்சு வச்சிருந்தேன். அது எப்படி பண்ணணும்னு ஆசை வந்துச்சுன்னா, அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தொழில் பண்றதுலயோ இல்ல அவங்க படிச்ச படிப்பு சம்பந்தமாவோ. கேரளால ஒரு அண்ணா 4 மணி நேரம் 14 நிமிஷம் இந்த உலக சாதனை 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலக சாதனை பண்ணிட்டாங்க. எப்படி நானும் அதே மாதிரி ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி 6 வருஷமா போராடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தேன். பிப்ரவரி 20ஆம் தேதி நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர்ல மரியா கல்லூரில இந்த சாதனை பண்ணினேன். அந்த அண்ணாவோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு உலக சாதனை பண்ணியிருக்கிறேன். பொதுவா எந்த தொழிலா இருந்தாலும் முறையான பயிற்சி இல்லாம இளைஞர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பண்ணது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். பயிற்சி எடுத்தா நல்லா இருக்கும். இப்போ எந்த தொழிலா இருந்தாலும் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை விற்பனை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த தேனி வளர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமான தேன் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த வருஷம் விற்பனை பண்ணாட்டா அடுத்த வருஷம் விற்பனை பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு 5 பெட்டிக்கு உள்ள வாங்கி வச்சுட்டு ஒரு வருஷம் நம்மளோட இடத்துல எந்த மாசம் அதிகமா தேன் கிடைக்குது, எந்த மாசம் தேன் கிடைக்க மாட்டேங்குது, எந்த மாசம் தேனீக்கள் எண்ணிக்கையோட அதிகமா நல்லா இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு குறைஞ்ச முதலீட்டுல பண்ணுங்க ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம விவசாயிகள் இன்னைக்கு நிறைய இழப்பீடு ஏற்பட காரணம் என்ன பாத்தீங்கன்னா கெமிக்கல் மருந்து யூஸ் பண்றது. அது கால சூழ்நிலை அப்படியே ஆயிட்டு. அதாவது என்னதான் நம்ம பூக்களுக்கு பயிர்களுக்கு உரங்கள் மருந்துகள் பயன்படுத்தினாலும் மகரந்த சேர்க்கை ஒண்ணு நடந்தா மட்டும்தான் பூக்கள் காய்களா இருக்கும். இல்லைன்னா நீங்க பூக்கிற பூ ஃபுல்லா உதிர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மகரந்த சேர்க்கை கிட்டத்தட்ட 60% தேனீக்களால் மட்டுமே பண்ண முடியும். 40% இயற்கை முறையில் இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் மூலம் பண்ண முடியுது. 60% தேனீக்களால் மட்டும்தான் மகரந்த சேர்க்கை பண்ண முடியும். தேனீக்கள் இனம் அழிந்து போச்சுன்னா மனுஷ இனமே 4 வருஷத்துல அழிஞ்சு போயிருன்னு சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல கிராமப்புறங்கள்ல அங்கங்க ரோடு சைட்ல கடைகள்ல டேபிள் போட்டு வச்சு விற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் மூலம் நான் பண்றதை லைவா வீடியோ எடுத்து பண்றதுனால மக்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் மூலமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை கிடையாது. நான் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன். என்ன மாதிரி இந்த தேனி வளர்ப்பை தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் பண்ணணும், விவசாயத்தையும் வாழ வைக்கணும், இளைஞர்களும் நல்ல ஒரு தொழில் முனைவரா உருவாக்கணும் அப்படிங்கிறத ஆசை. பிசினஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல கொண்டு போய் வச்சிருக்கேன். என்னவரை இளைஞர்கள் நிறைய பேர் இந்த தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு, விவசாயம் சம்பந்தமா எந்த தொழிலா இருந்தாலும்
பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கணும், அதுக்கு முன்னோடியா நான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை.